அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்ல இன்னைக்கு ஒரு சில முக்கியமான தகவல், முக்கியமான நாள். நிறைய மாணவர்கள் எம்சிசியோடைய கவுன்சிலிங்ல ஆல் இண்டியா கோட்டாவா இருக்கட்டும், டீம்டு யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இன்னைக்கு 100% எல்லாரும் சாய்ஸை லாக் பண்ணிடுறோம். கரெக்டாக வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை பார்த்துடுறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தில் இருந்த ஒரு சூழ்நிலையில் நேற்று ஒரு வீடியோ நான் என்னென்ன சொல்கிறோம், இது எல்லாமே நான் மட்டும் யோசிப்பதற்கு கிடையாது. எனக்கு மேலே பெரிய பெரிய ஜாமான்லாம் இருக்கிறாங்க. எல்லார்ட்டையும் இன்ஃபர்மேஷன் கேட்டு தான் ஒரு வீடியோவில் பார்க்குறோம். ஈவன் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நேற்று லாஸ்ட் வீடியோவில் கூட நான் கிளியராக கரெக்டாக சொன்னேன், சார் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது இல்லாமல் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி டெஃபினட்டாக வி ஆர் எக்ஸ்பெக்டட் 100% வந்துடும் சொன்னேன். அதே தான் இன்றைக்கி எம்சிசி ஆட்டோமேட்டிக்காக பண்ணாங்க. எனக்கு எல்லாம் முன்னாடி தெரிஞ்சதுனால அதை பற்றி நம்ம முன்னாடி சொல்கிறோம். பட் அந்த அந்த எதிர்பார்ப்பு தான். இப்போ 138 சீட்ஸ் வந்து உள்ளே வருது, சரிங்களா? பட் என்ன, இந்த டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால எக்கச்சக்கமான சேஞ்சஸ் நடக்கும். நிறைய மாணவர்கள் வந்து உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ எனிவே, ஸோ இன்னையோடைய அப்டேட்டு எம்சிசியோடைய சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதுன்றதான் இப்போதைக்கு பதில். அடுத்து என்ஆர்ஐயோட மாணவர்களோட லிஸ்ட்டு, அதுக்கு பேக்கெண்டு நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ லிஸ்ட்டு as soon as possible, எனி டைம் வேர் எக்ஸ்பெக்டட். மேபி இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ வந்துச்சு அப்படின்னா தான் we have to for another 2 days. பட் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் எம்சிசியோட அப்டேட், ரைட்? ஸோ எக்ஸ்டெண்டட் ஷெடியூல். ஸோ இப்போது இந்த வீடியோவுக்கு ஒரு கண்டென்ட், ஒரு டைட்டில் வச்சுக்கலாங்களா? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன். பெரிதாக யாருமே பேசாத போது நாம தான் முதல்ல பேசணும் அப்படின்னு நான் யோசித்த ஒரு கட்டம். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட் வரும் சார்? அதே மாதிரி செல்ஃப் ஃபினான்ஸ் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி 22+4 26 கல்லூரியில் எவ்வளோ இடங்கள் வேக்கன்சி வரும்? ஸோ யாராலும் கணிக்க முடியுமா? இல்லை, டேட்டா தெரியும், அதை பற்றி சொல்லலாமா, எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய யோசிச்சப்போ நான் வந்து 2024 இங்க இருக்கிற மாணவர்கள் அனைவருமே ஒரு சீட் அலாட்மெண்ட வாங்கிக்கிட்டு, சரிங்களா, அவங்க காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு, அதுல சில மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணல, அந்த கவுண்ட்டையும் இந்த வருஷம் அதே மாதிரி நம்பர் ஆஃப் மாணவர்கள் ஒரு வேலை ரிப்போர்ட் பண்ணாமல் போகாம இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு தோராயமான கால்குலேஷன்ல ஒரு நம்பர் ஆஃப் கவுண்ட் எடுத்திருக்கிறோம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த லிஸ்ட் எடுத்துருக்கிறோம். அந்த லிஸ்ட்டை பொறுமையாக நீங்கள் கேட்டுருங்க. பட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் அப்ளை. சரி, என்ன டேர்ம்ஸ் சார்? ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு தோராயமான மதிப்பீடு தான். 2024 முதல் ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் கிடையாது. 2வது ரவுண்டில் தான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் கிடையாது. ஸோ அதனால டேட்டாஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அதிலே இந்த அந்த வேகன்சிஸ் கவுண்ட் வந்து இந்த வருஷம் அதே அளவுக்கு வேகன்சி வரலாம் அப்படின்ற ஒரு கணக்கு. அது இல்லாமல் கரெக்டாக ஆத்தன்டிக்காக கொடுக்க முடியுமா சார்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி இது ஒரு தோராயமான மதிப்பு தான். மேபி இந்த சீட் மேட்ரிக்ஸு மாறுபடும். எப்போ மாறுபடும், எப்படி மாறுபடும், எதனால் மாறுபடும் பார்த்தீங்கன்னா, நிறைய லாஸ்ட் என்னுடைய வீடியோ சேனல்லே சொல்லியிருக்கிறேன். புதிதாக சில கல்லூரிகள் எதிர்பார்க்கிறோம். ஒரு கல்லூரி, அது இல்லாமல் சில கல்லூரிகளில் இன்க்ரீஸ் இன்டெக் வர போகிறதா எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறோம். மேபி இந்த டேட்டாலாம் வந்துச்சுனால் இந்த டேட்டாஸ் கொஞ்சம் மாறுபடும். பட் இன்னைக்கு ஒரு டேட்டா ஏன் இன்னைக்கு சொல்லணும், ஏன் இன்னைக்கு சொல்றதுனால என்ன மாற்றங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கு? மேபி ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு நிவர்த்தியான, ஓகே இவ்வளோ சீட்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணலாமோ அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் கவர் பண்ண வரேன். நம்மளுடைய இன்சைட் அதுதான், சரிங்களா? ஸோ இன்க்ரீஸ் இன்டேக்கு புது காலேஜ் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக மாறுபடும். வேக்கன்சி இப்போதைக்கு நான் கொடுக்குறேன். இது வந்து ஒரு டென்டேட்டிவ் தான். தயவு செஞ்சு இதில் மாற்றங்கள் வர பட்சம் கண்டிப்பாக மாற்றம் வரும். ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். ஸ்லைட் சேஞ்சஸ் இந்த இதாக மாற்றங்கள் இருந்தாலும் எனக்கு தவிர நினைச்சுக்காதுங்க, ஒரு மதிப்பெண், ரைட்? ஸோ எக்ஸ்பெக்டட் சீட் மேட்ரிக்ஸ் இன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே எம்பிபிஎஸ் இடங்கள், அதில் பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ சீட் சார் வேகன்சி வருமா சார்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக வரும். அது 50லேருந்து 60 மாணவர்கள் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணாமலே இருப்பாங்க. அதுக்கு ஒன்று ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணிட்டு இங்கே போய் ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க. இல்லை நான் வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு கல்லூரிக்கு நான் அலாட்மெண்ட் ஆகிருக்கேன், அதனால இந்த ரவுண்ட் போக மாட்டேன், அடுத்த ரவுண்ட் தான் போகிறேன்னு யோசிக்கலாம். அது மாதிரி 50லேருந்து 70 வரைக்குமே பியூர் கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் வேகன்சி வரலாம். இது எந்த பர்டிகுலர் கம்யூனிட்டின்னு கவர்மெண்ட்டும் சொல்ல மாட்டாங்க, நம்மளாலையும் சொல்ல முடியாது, ரைட்? அதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டாவில் லாஸ்ட் இயர் வந்து 268 இடங்கள் வேகன்சி வந்துச்சு, சரிங்களா? இந்த வருஷம் வரலாமா சார்னா ஒரு 200 இடங்கள் வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கம்யூனிட்டி அந்த ரேஞ்சில் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 136 வேகன்சி வந்து லாஸ்ட் இயர் வந்துச்சு. இந்த வருஷம் அதே கவுண்ட்டு
லிட்டில் பிட் கொஞ்சம் அதிகமாகவே வரலான்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஏன் சார் அதிகமாக வருதுன்னா இந்த ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆன காரணம். தெலுங்கு மைனாட்டில் ஒரு 40லேருந்து 50 சீட் வரைக்கும் வேகன்சி போன வருஷம் வந்துச்சு. அதே மாதிரி மலையாள மைனாட்டில் ஒரு 4 சீட் வேக்கன்ட் வந்துச்சு. அது ரவுண்ட் 2ல கிறிஸ்டின் மைனாட்டில் ஒரு 25 சீட்ஸ் வரையும் வேக்கன்ட் வந்தது. அதே மாதிரி என்ஆர்ஐ இடங்கள்ல 350 சீட் வரைக்குமே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் வேக்கண்டாக இருந்துச்சு. சரிங்களா? அது இல்லாமல் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டால கிட்டத்தட்ட 52 இடங்கள் வந்து வேக்கண்டாக இருந்துச்சு. சரிங்களா? அதாவது சீட் அலாட்மெண்ட் வாங்கி போய் ரிப்போர்ட் பண்ணாத மாணவர்கள். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால 60 சீட் வரையும் வேக்கண்ட் இருந்துச்சு. தெலுங்கு மைனாரிட்டியில ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 17 இடங்களும், என்ஆர்ஐல ஒரு 60 மாணவர்கள் வந்து போய் ஜாயின்டே பண்ணல. ஸோ இந்த வருஷம் அதே ஈக்குவலான கவுண்ட் வேக்கண்ட் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்து பிடிஎஸ் பொறுத்தவரைக்கும் பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயே கிட்டத்தட்ட 80 சீட் வந்து வேக்கண்ட் வந்துச்சு. நார்மலாக ஒவ்வொரு காலேஜில் 100 சீட்டு, 3 காலேஜ் 300 சீட்டு, 300 சீட்டில் ஒரு ஆல் இண்டியா கோட்டாக்கு 30 சீட்டும் இது வந்து போயிட்டு கொஞ்சம் போனிச்சுனாவே பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 220 சீட்ஸ் இருக்கான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% ஸ்டூடெண்ட் தான் ரிப்போர்ட் பண்ணாங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு 600 இடங்கள் வரைக்குமே வேகன்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் பிடிஎஸ்ல வந்து ஒரு 200 இடங்கள் வந்து வேக்கண்டா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே ரவுண்ட் 2 லாஸ்ட் இயர் நடந்தது. அதே மாதிரி இந்த ரவுண்டு நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு லைக் கொடுக்கறது கூட கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அதுதான். ஸோ அதெல்லாம் தப்பு கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதையே தேடுதல் இருக்கிற மாதிரி யாருக்கு வேணால் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ரைட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்கு, என்னுடைய மதிப்பெண்ணானது இவ்வளோ இருக்கு, இதில் எனக்கு ஒரு இடம் வேண்டும், அதற்காக நீங்கள் ஃபர்தராக கைடன்ஸ் எடுத்து பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நேரில் வந்து பாருங்க. அடுத்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்க போகிறோம். அடுத்து சீட் மேட்ரிக்ஸ் கிளீன் மெடிக்கலில் கொடுக்கறதுக்கு வந்த உடனே நம்ம பதிவு பண்ணிடுவோம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அப்கமிங் வீடியோ சீரீஸ்லாம் எதிர்பார்க்கிறது இன்க்ரீஸ் இன்டெக் வந்த பிறகு எந்தெந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்சி வரும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண போகிறோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு சீட்ஸ் வேக்கன்சி கொடுக்க போகிறோம். எம்சிசியோடைய ஷெடியூலை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் சி. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.